வெற்றி வெற்றி அதிமுக மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் திமுக தலைமை. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திறமை வாய்ந்த நபர்கள் இன்றளவும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவுமே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்டு இன்றளவும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவதூறு வழக்காகட்டும், அதே போல மற்ற வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் மீது தனிப்பட்ட முறையில் மட்டும் ஏகப்பட்ட வழக்குகள், அதுவும் திமுகவின் மீது போடப்பட்ட வழக்குகள், அதே போல ஓபிஎஸ் தொடுத்த வழக்கு, சசிகலா அம்மையார் தொடுத்த வழக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் இருந்து இருக்கிறது. வழக்குகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது யாருக்கு அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் சி.வி. சண்முகம் அப்படிங்கிற நபர் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய நபர். அது மட்டும் இல்லாமல் மக்களவையில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சி.வி. சண்முகம் அவர்கள். அப்படிப்பட்ட சி.வி. சண்முகத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது யார் என்ன அப்படின்னு பார்க்க மாட்டார். மனதுக்கு பட்டது அப்படின்னா அடுத்த வழியாக பேச ஆரம்பிச்சு அது நல்லதோ கெட்டதோ தப்பான வார்த்தையோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் திமுகவை விட்டு கிழிக்கிறது முதல் ஆளாக சி.வி. சண்முகம் இருந்தார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எதுவும் சொல்ல முடியும். அதற்கு உதாரணமாக நமது உதயநிதியை வைத்து நயன்தாரா இந்த மாதிரி நபர்கள்லாம் வைத்து இணைத்து பேசி அது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியவர் நமது சி.வி. சண்முகம். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் சி.வி. சண்முகம் முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. அதை எதிர்த்து சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்து நமது சி.வி. சண்முகத்தின் மீது எந்த விதமான தவறுகளும் இல்லை அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு அப்படிங்கிறப்ப அப்பதான் திமுக ஆட்சிக்கு வந்து கொஞ்ச காலங்கள். அந்த சமயத்திலே அதிமுக பொதுக்கூட்டம் போடப்பட்டிருக்கிறது திண்டிவனத்தில். அந்த திண்டிவனத்தில் பொதுக்கூட்டம் போடக்கூடிய அந்த வேளையில நமது திமுகவை பற்றியும் திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலினை பற்றியும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார் நமது சி.வி. சண்முகம். அப்படி விமர்சனம் பண்ணி பேசியதற்கு அவரின் மீது அவதூறு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த அவதூறு வழக்குகள் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 2 வருடங்களாக விசாரணையிலே இருந்திருக்கிறது. அந்த விசாரணையை எதிர்த்து நமது அண்ணன் சி.வி. சண்முகம் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறார். அந்த மேல்முறையீடு விசாரித்த நீதிபதிகள் பார்த்தீங்க இன்றைய தினம் அதிரடியான ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க. அதாவது நமது சி.வி. சண்முகத்தின் மீதான கொடுக்கப்பட்ட அனைத்து அவதூறு வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதுவும் 2022ஆம் ஆண்டு தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு குறிப்பாக தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இது அதிமுக மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாகவும் திமுகவிற்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.